நகை சீட்டுகளில் உள்ள சாதக பாதகங்களை இன்றைய நாணயம் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். கையில கொஞ்சம் பணம் இருக்கு, சோ இந்த மாசம் தங்கம் வாங்கிடலாம் அப்படின்னு நகை கடைக்கு போனா அங்க நகை கடையில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தானே சார் வாங்குறீங்க, சீட்டு போடுங்க, அதுல செய்கூலி சேதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களை சீட்டு போட வச்சிருவாங்க. முதல் மாசம் உங்க கையில ஒரு 20,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நகை வாங்க போகும்போது உங்களை சீட்ல சேர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்க சீட்டு கட்டிட்டு வந்துருவீங்க. அடுத்த மாசம் கையில 10,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா அந்த மாசம் சீட்டு கட்ட முடியாது. சோ அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை அடுத்த மாசம் உங்க கையில 30,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 20,000 ரூபாய் நீங்க சீட்டுக்கு கட்டிட்டு மீதம் இருக்கக்கூடிய 10,000 செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அதான் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்ல கோல்ட்ல அப்படின்ற ஒரு தாட் எல்லாத்துக்குமே வரும். இந்த ரெண்டு சமயத்திலுமே பேப்பர் கோல்டு அப்படிங்கிறது, அதாவது கோல்டு ETF அப்படிங்கிறது ரொம்ப உதவிகரமா இருக்கும். இதுவும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். ஆனா தங்கத்தோட விலையை ஒத்து இந்த கோல்டு ETF அப்படிங்கிறது இருக்கும். தங்கத்தோட விலை ஏறுச்சு அப்படின்னா இந்த கோல்டு ETF யூனிட்டோட விலையும் ஏறும், இறங்குனா இந்த யூனிட்டோட விலையும் இறங்கும். சோ தங்கம் முதலீட்டுக்கு போகும் பொழுது கோல்டு ETF அப்படிங்கிறதும் ஒரு நல்ல வழி, அதையும் நீங்க கவனிக்கணும்.